ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜேம்ஸ். லாஸ்ட்டாக 2024 எம்பி எலெக்ஷனுக்காண்டி ஒயிட்டில் வந்தேன். இப்போ 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருது. அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன். இந்த வீடியோ முழுக்க அரசியல் பற்றி கிடையாது, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நான் பேசுகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ரீச் ஆனால் கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ் இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்காண்டி இந்த ஒரு வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் என்ன பேச வந்திருக்கேன்னா, ஒரு 5 பாயிண்ட் பேசணும்னு வந்திருக்கேன். முக்கியமான 5 பாயிண்ட்டு. அதில் பேசிக்காக ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிடுறேன். 1952 தான் நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு சட்டமன்ற தேர்தல் கண்டக்ட் பண்ணாங்க. இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 17th சட்டமன்ற தேர்தல். இதில் நமக்கு வந்து இந்த பார்த்திங்கன்னா 5,60,00,000 பேர் இந்த வருஷம் நம்ம ஓட்டு போட போகிறோம். அதில் வந்து ஆண்கள் ஓட்டு மட்டும் 2,77,00,000, பெண்கள் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா 2,89,00,000, தேர்ட் ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா 7,617 பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஒரு பாயிண்ட் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல பேசணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 73-75% ஓட்டு மட்டும் தான் போல் ஆகுது. ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்க கேரளாலையும் சரி, புதுச்சேரியும் சரி, இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 91% ஓட்டு போல் ஆகிருக்கு. ஏன்னா என்ன ரீசனாக இருக்குன்னா, நமக்கு எஸ்ஏஆர் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெத்து போன வருஷம் இறந்தவங்கலாம் இந்த இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் இந்த டைமும் தமிழ்நாட்டில் அதிகமாகும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, 19 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கிற யங்ஸ்டர்ஸ், நமக்கு வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மட்டுமே தமிழ்நாட்டில் 20% ஓட்டு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் 13-15% மட்டும் தான் நமக்கு வந்து போலாது. என்ன ரீசன் அப்படின்னா, எல்லாம் வெளியூரில் வேலை பார்ப்பாங்க, இல்லை வெளியே படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஒரு நாள் லீவ் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஒரு நாளைக்காண்டி நம்ம அவ்வளோ செலவு பண்ணி ஊருக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த வீடியோவே அதுக்காண்டி தான். நம்ம வந்து அந்த ஒரு நாள் இவ்வளோ அமௌண்ட் போதுங்கிறது பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்காண்டி 5,000, 10,000 டிக்கெட் கொடுத்து போகிறோம். ஒரு நாள் நம்மளுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றக்காண்டி ஒரு 1000, 1,500 செலவிக்கிறோம். பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம போடுற அந்த ஒரு ஓட்டு தான் நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு நமக்கு யார் அந்த தலைவர்னு தெரிய போகுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லாஸ்ட்டாக 2011 மட்டும்தான் 78% ஓட்டு போலாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு எல்லா வருஷமும் 75% ஓட்டு தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைம் நம்ம எல்லாருமே ஓட்டு போட போகணும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, வெளியில் இருக்க நண்பர்கள், முடியாதவங்க நம்ம தான் கூப்பிட்டு போகணும். ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எனக்கான தலைவரை நான் தேர்ந்தெடுத்தேன். அதே மாதிரி உங்களுக்கான தலைவரை கரெக்டாக பார்த்து தேர்ந்தெடுங்க. நோட்டுக்கும் ஓட்டு போடாதீங்க. நன்றி, வணக்கம்.